வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல தமிழ்நாடு சமச்சீர் கல்வி 6th ஸ்டாண்டர்ட்ல சிவிக்ஸ் டேர்ம் 1ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் லெசன், அதாவது அண்டர்ஸ்டாண்டிங் டைவர்சிட்டி, அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா பன்முகத்தன்மையினை அறிவும், அதாவது இந்தியாவோட பன்முகத்தன்மை பத்தி தான் இந்த லெசன்ல பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா பன்முகத்தன்மை அப்படின்றத நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம், அதாவது டைவர்சிட்டி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு தான் பார்க்க போறோம். People speak different languages. Languages eat different kinds of food, celebrate their own festivals and practice a culture different from one another. அதாவது நம்ம இந்தியால நமக்கே நல்ல டிஃபரன்ஸ் தெரியும். ஒவ்வொரு குரூப் ஆஃப் பீப்புள் பார்த்தோம் அப்படின்னா வெவ்வேறு மொழி பேசுவாங்க. ஃபுட், அவங்க சாப்பிடுற சாப்பாடு வகை வந்து மாறுபடும். அது மட்டும் இல்லாம கொண்டாடுற விழாக்கள் மாறுபடும். அதுவும் இல்லாமல் அவங்களோட கலாச்சாரம் வந்து ஒருத்தருக்கு மாறுது. நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம தமிழ்நாட்டுல நம்ம பேசக்கூடிய மொழி பார்த்தோம் அப்படின்னா தமிழ். நம்ம சாப்பிடக்கூடிய மெயின் ஃபுட், ஸ்டாப்பிள் ஃபுட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரைஸ். அடுத்து நம்மளோட மெயின் ஃபெஸ்டிவல் அப்படின்னு பார்த்தோம்னா பொங்கல். அடுத்து நம்மளோட கல்ச்சர் அப்படின்றது நமக்கு தெரியும், நம்ம பிராக்டிஸ் பண்ற எல்லாமே நம்மளோட கல்ச்சர்ல வரும். இதுவே ஆப்போசிட்டா இன்னொரு ஸ்டேட் எடுத்துக்கலாம் அப்படின்னு நார்த் இந்தியா, ஜென்ரலா நார்த் இந்தியா கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா அங்க என்ன மொழி பேசுவாங்க, மெயின்லி ஹிந்தி. அவங்களோட ஸ்டேபிள் ஃபுட் வந்து வீட், அதாவது சப்பாத்திஸ் அந்த மாதிரி. அவங்களோட மெயின் ஃபெஸ்டிவல் அப்படின்னு பார்க்கும்போது நார்த் இந்தியால, சோ மெயின் ஃபெஸ்டிவல் நார்த் இந்தியால பார்த்தோம்னா ஹோலி சொல்லலாம். ஏன்னா நம்ம தமிழ்நாட்டுல ஹோலி செலிப்ரேட் அந்த அளவுக்கு பண்ண மாட்டோம், பட் நார்த் இந்தியால கம்ப்ளீட்டா செலிப்ரேட் பண்ணுவாங்க. சோ இந்த மாதிரி நம்ம இந்தியால இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குள்ளார பார்த்தோம்னா டிஸ்ட்ரிக்ட் டு டிஸ்ட்ரிக்ட் இந்த மாதிரி நிறைய அந்த அவங்கள ஃபாலோ பண்ற அந்த கல்ச்சர் வந்து வேறுபடும். அதுதான் நம்ம டைவர்சிட்டி அப்படின்னு சொல்றோம். இது ஒரு ஆங்கிள் பார்க்கலாம். இன்னொரு ஆங்கிள் பார்த்தோம்னா சிமிலர்லி people who live in different parts of our country differ in their ways of life. அவங்களோட வாழ்க்கை முறை வகையிலும் பார்த்தோம்னா அவங்க வேறுபடுறாங்க. நம்ம அடுத்து பார்த்தோம் அப்படின்னா these differences make us unique as Indians. இந்த மாதிரி ஒவ்வொரு டிஃபரன்சஸும் இருக்கிறது தான் நம்மளை ஒரு தனித்தன்மையான இந்தியன்ஸா காமிக்குது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஒவ்வொருத்தருமே வெவ்வேறு பேக்ரவுண்ட்ல இருந்து வரோம், வேறுபட்ட கலாச்சாரம் ஃபாலோ பண்ணுவோம், டிஃப்ரெண்ட் கல்ச்சர் ஃபாலோ பண்றாங்க. அதே மாதிரி அவங்க வர்ஷிப் பண்றது வந்து, அதாவது ப்ரே பண்றது, கடவுள் வழிபாட்டு முறைகள் வந்து மாறுபடுது. yet we live together. இது எல்லாமே இருந்தாலும், இதெல்லாம் வெவ்வேறு அதாவது வெவ்வேறு மாதிரி ஃபாலோ பண்ணாலுமே நம்ம எல்லாருமே ஒற்றுமையா வாழ்றோம். இதைத்தான் அவங்க என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா this is known as diversity. சோ டைவர்சிட்டினா என்ன அப்படின்னா மக்களுடைய பண்பாடு மற்றும் கலாச்சாரம் இது எல்லாமே வேறுபடுறது. ஒவ்வொரு குரூப் ஆஃப் பீப்புள் ஒரே மாதிரி இருக்காது, ஓகேங்களா? அது வேறுபட்டு இருக்கிறது தான் டைவர்சிட்டின்னு சொல்றோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இப்போ டைவர்சிட்டி இன் இந்தியால என்ன மாதிரி டைவர்சிட்டி இருக்குது, பன்முகத்தன்மை இந்தியால எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். இந்தியா பார்த்தோம்னா சிவிலைசேஷன் தட் இஸ் 5000 year old. நமக்கு தெரியும் 3300 years ago, I mean 3300 years BC, இந்த இயர்ல தான் இண்டஸ் சிவிலைசேஷன் நம்ம இந்தியால ஃபிளரிஷ் ஆச்சு அப்படின்னு பார்த்தோம், அதாவது மேலோங்கி இருந்தது. அப்ப 3300 அப்படிங்கும் போது அது ஒரு 3300 இயர்ஸ். இப்ப பிரசன்ட்ல நம்ம இருக்குது 2020, சோ அரௌண்ட் மோர் தென் 2000 இயர்ஸ் ஆயிடுச்சு. அப்ப டோட்டலா பார்த்தோம்னா 5000 இயர்ஸ் ஓல்டு. அப்ப இந்தியால ஒரு சிவிலைசேஷன் நாகரிகம் எப்போ ஆரம்பிச்சது அப்படின்னா 5000 இயர்ஸ்க்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருச்சு. சோ இந்த இந்தியாவில உள்ள வளங்களால உலகத்துல இருக்கக்கூடிய மற்ற நாட்டு மக்கள் வந்து இந்தியாவிலால் ஈர்க்கப்படுறாங்க. அதுல எந்த மாதிரி விதத்துல அவங்க வந்து இந்தியாக்குள்ளார வந்தாங்கன்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் சொல்லலாம் ட்ரேட் வித் லோக்கல் பீப்புள், அதாவது இங்க இருக்கக்கூடிய லோக்கல் பீப்புள் கூட வணிகம் செய்வதற்காக, அதற்காக ஒரு டைப் ஆஃப் டிராவல் பண்ணாங்க. அடுத்த டைப் ஆஃப் டிராவல் எதற்காக வந்தாங்கன்னா மெயினா படையெடுப்பு, அதாவது இந்தியாவில் உள்ள வளங்களை எடுத்துட்டு போறதுக்காக இன்வேடிங் பண்ணாங்க. இன்வேடிங் இட்ஸ் டெரிட்டரினா படையெடுத்து வந்து இங்க இருக்க பொருட்களை எடுத்துட்டு போறது. சோ இந்த மாதிரி 2 விதமா இந்தியாக்குள்ளார மக்கள் வந்தாங்க, மத்த நாட்டு மக்கள். இதனால இந்தியால வந்து பார்த்தோம்னா பல்வேறு இனங்கள், அதாவது டைவர்ஸ் ரேசஸ் அப்படின்னா பல்வேறு இன மக்கள் வந்து இந்தியாவுக்கு வந்தாங்க, இங்கேயும் செட்டில் ஆக ஆரம்பிச்சாங்க. அவங்க எதன் வழியா வந்தாங்க அப்படின்னா லேண்ட் அண்ட் சீ ரூட், அதாவது நில வழியாகவும் கடல் வழியாகவும் வந்தாங்க. எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஸ்டார்டிங்ல எல்லாம் பார்த்தோம்னா நிலத்து வழியா தான் வந்தாங்க. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா துருக்கியர்கள் வந்தாங்க பாத்தீங்கன்னா அந்த இது. சீ ரூட் வழியா வந்தது யாரு அப்படின்னா இங்கிலீஷ், அதாவது மெயினா வெஸ்டர்ன்ல இருந்து வந்தவங்க, யூரோப் கண்ட்ரீஸ்ல இருந்து வந்தவங்க எல்லாமே சீ ரூட் ஃபாலோ பண்ணி வந்தாங்க. சோ இவங்க எல்லாம் மைக்ரேட் ஆகி அங்க இருந்து இங்க வந்து இங்கே செட்டில் ஆனவங்க நிறைய பேர் இதுல இருக்காங்க. சோ இதனால இந்த மாதிரி இந்தியால வந்து நிறைய பேர் மைக்ரேட் ஆகி, அதே மாதிரி இந்தியன்ஸ் நிறைய பேரும் மத்த பிளேசஸ்க்கு மைக்ரேட் ஆகி போயிருந்திருக்காங்க. இதனால இந்தியால வந்து டிராவிடியன்ஸ், நெக்ராய்ட்ஸ், ஆரியன்ஸ், ஆல்பைன்ஸ் அண்ட் மங்களாய்ட்ஸ்,
இவங்க எல்லாருமே இப்ப இருக்க நவீன இந்தியால இருக்கக்கூடிய மாடர்ன் இந்தியன் ரேஸ், அதாவது ஒரு இத்தனை வகையான இன மக்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. டிராவிடியன்ஸ் ஒரு டைப், நெக்ராய்ட்ஸ் ஒன்னு, ஆரியன்ஸ், ஆல்பைன்ஸ் அண்ட் மங்கோலாய்ட்ஸ், இத்தனை டைப் ஆஃப் ரேசஸ் இருக்கு இந்தியால இப்போ. சோ இது மாதிரி மூவ்மெண்ட் அண்ட் மைக்ரேஷன் ஆஃப் பீப்புள் வந்து இருந்ததுனாலதான் இட் பிகேம் அ ரீசன் ஃபார் இந்தியாஸ் ரிச் டைவர்சிட்டி. ரிச் டைவர்சிட்டி அப்படின்னா அதிகபட்சமான ரிச் அப்படின்னா அதிகபட்சமான பன்முகத்தன்மை வந்து இந்தியாவுக்கு வர்றதுக்கு காரணம் வந்து இந்த மாதிரி பீப்புள் மைக்ரேட் ஆகி செட்டில் ஆனதுதான் அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்ப இந்தியாவில வந்து நம்ம பன்முகத்தன்மை பார்த்தோம். அதுல சப் டாபிக்கா ஒவ்வொரு டைப் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து லேண்ட் ஃபார்ம்ஸ் அண்ட் லைஃப் ஸ்டைல் டைவர்சிட்டி. ஓகேங்களா, அதாவது நில அமைப்பு மற்றும் வாழ்வியல் முறையில எப்படி டைவர்சிட்டி இருந்துச்சு, எப்படி வேறுபடுறாங்க அப்படின்றத பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நமக்கு கான்டினென்ட் அப்படின்னா கண்டம்னு சொல்லுவாங்க. அதுனா என்னன்னா பெரிய ஒரு லார்ஜ் ஏரியா, வெரி லார்ஜ் ஏரியா ஆஃப் லேண்ட். ஒரு நிலத்தோட பெரிய பகுதி வந்து வித் வேரியஸ் பிசிக்கல் ஃபீச்சர்ஸ். அதுல பிசிக்கல் ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நில அமைப்பு, அதாவது பிசிக்கல் ஃபீச்சர்ஸ்னா நில அமைப்புகள் என்னென்னவா இருக்கலாம். மவுண்டைன்ஸ் அதாவது மலைகள், பிளேட்யூஸ் அப்படின்னா பீடபூமி அப்படின்னு அர்த்தம் தமிழ்ல, பிளெயின்ஸ் அப்படின்னா சமவெளி, ரிவர்ஸ் ஆறு மற்றும் கடல், அண்ட் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் வெதர் பேட்டர்ன்ஸ் அதாவது காலநிலை மாற்றங்கள். இது எல்லாமே ஒரு கான்டினென்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது எல்லாமே அதுல இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏஷியா இஸ் அ கான்டினென்ட். நம்ம கண்ட்ரி இருக்கக்கூடிய ஏஷியா இஸ் அ கான்டினென்ட். இந்த ஏஷியால எல்லாமே இது எல்லா ஃபீச்சர்ஸுமே இருக்கும். இந்தியாவை என்னன்னு சொல்றாங்கன்னா சப் கான்டினென்ட்னு சொல்றாங்க. ஏன் சப் கான்டினென்ட்னு சொல்ற அளவுக்கு இந்தியால என்ன பெருமை அப்படின்னு பார்த்தோம்னா, இது எல்லா ஃபீச்சர்ஸுமே இந்தியாலயும் இருக்கு. ஆனா இதை கான்டினென்ட்னு சொல்ற அளவுக்கு பெரிய லேண்டா இல்ல. அதனாலதான் இந்தியாவை சப் கான்டினென்ட்னு சொல்றாங்க. சப் கான்டினென்ட் அப்படின்னா என்ன, துணை கண்டம். நிலவியல் மற்றும் காலநிலை, கிளைமேட்டிக்னா காலநிலை, இந்த ஃபீச்சர்ஸ் தான் வந்து எதை டிட்டர்மைன் பண்ணுது அப்படின்னு பாக்குறோம்னா எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் த ரீஜன். அதாவது ஒரு இடத்துல இருக்கக்கூடிய மக்கள் என்ன மாதிரியான அவங்க வேலைகள் செய்யறாங்க, அவங்களோட இன்கம்காக அவங்க என்ன மாதிரி எக்கனாமிக் ஆக்டிவிட்டி செய்யறாங்க அப்படின்றது எதை டிபெண்ட் பண்ணிருக்கு அப்படின்னா அந்த ஏரியால இருக்கக்கூடிய பிசிக்கல் அண்ட் கிளைமேட்டிக் ஃபீச்சர்ஸ். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா பிளைன்ஸ் அதாவது சமவெளி அப்படின்ற அந்த நிலவியல் அமைப்புல இருக்கிறவங்க பெரும்பாலும் அக்ரிகல்ச்சர் ஃபாலோ பண்றாங்க, விவசாயத்தை ஃபாலோ பண்றாங்க. கோஸ்டல் ஏரியால நமக்கு தெரியும், கோஸ்டல் ஏரியா கடற்கரை பகுதி, அங்க ஃபிஷிங் ஃபாலோ பண்றாங்க, அதாவது மீன் பிடித்தல். மவுண்டைனஸ் ரீஜியன்ஸ் அதாவது மலைத்தொடர்கள்ல இருக்கிறப்போ இருங்கிறவங்க வந்து ரியரிங் ஆஃப் அனிமல்ஸ், கால்நடை வளர்ப்புல ஈடுபடுறாங்க. அது மட்டும் இல்லாம ஹில்லி லேண்ட்ஸ்கேப் அதாவது மலைப்பகுதிகள் வந்து எதற்கு சூட்டபிளா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கல்டிவேஷன் ஆஃப் காஃபி அண்ட் டீ. ஓகேங்களா, இது மாதிரிதான் அதாவது லேண்ட் ஃபார்ம்ஸ் வந்து எப்படி வந்து நம்ம இந்தியால டைவர்சிட்டியை உருவாக்குது அப்படின்னு நம்ம இப்ப பார்த்தோம். லேண்ட் ஃபார்ம்ஸ் வந்து என்னென்ன மாதிரி டைப்ல இருக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, வேலி அப்படின்னா பள்ளத்தாக்குன்னு சொல்லுவாங்க, இது பள்ளத்தாக்கு. மவுண்டைன்ஸ் நமக்கு தெரியும், மலைத்தொடர். அடுத்து பிளெயின் சமவெளி. ஓகேங்களா, சமவெளி அப்படின்ற போது இது எல்லாமே விவசாய நிலம் எல்லாமே இதுல வந்து கேட்டகரியில வந்துரும். ஐலாண்ட் அப்படிங்கிறது தீவு அப்படின்னு அர்த்தம் தமிழ்ல, தனி தீவா இருக்கிறது, சுத்திலும் கடலால் சூழப்பட்டிருக்கும். அடுத்த டெசர்ட்னா பாலைவனம், கோஸ்ட் லைன் அப்படின்னா கடற்கரை. சோ இத்தனை வகையான நிலப்பரப்புகள் அதாவது டைப்ஸ் ஆஃப் லேண்ட் ஃபார்ம்ஸ் வந்து இருக்கு நம்ம இந்தியால. நில அமைப்புல இருக்க வேற்றுமை வந்து பார்த்தோம்னா மக்கள், அதாவது மக்களை மட்டும் வேறுபடுத்தி காமிக்கல, அவங்களோட எக்கனாமிக் ஆக்டிவிட்டி மட்டும் மாற்றி காமிக்கல, இது வேற எதையும் பாதிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ளோரா அண்ட் ஃபானா ஆஃப் அ ரீஜன். ஃப்ளோரா அண்ட் ஃபானா அப்படின்னா தாவரங்கள் மற்றும் விலங்குகள். சோ ஒரு அந்த ஏரியால இருக்கக்கூடிய பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அங்க இருக்கிற லேண்ட் ஃபார்ம் என்ன டைப்ல இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் அங்க இருக்க ஃப்ளோரா அண்ட் ஃபானா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. The plant animal அதான் சொல்றாங்க, the plant and animal wealth of a place depends upon the natural habitat. அதாவது அந்த இடத்துல இருக்கக்கூடிய இயற்கை மற்றும் அங்க இருக்கக்கூடிய கிளைமேட் அதாவது காலநிலை மாற்றங்கள், அந்த ரீஜன்ல இருக்கக்கூடியதை பொறுத்துதான் அந்த இடத்துல இருக்கக்கூடிய பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய மக்கள் ஃபாலோ பண்ற அவங்களோட லைஃப் ஸ்டைல். லைஃப் ஸ்டைல்னா எதை வச்சு நம்ம சொல்லுவோம் அப்படின்னா அவங்க சாப்பிடக்கூடிய சாப்பாடு, ஃபுட், கிளாத்திங் அவங்க போடக்கூடிய ட்ரெஸ்ஸஸ், ஆக்குபேஷன் அவங்களோட தொழில், அண்ட் லைவ்லிஹுட் அவங்களோட வாழ்க்கை தரம். இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா க்ளோஸ்லி கனெக்டட் வித் த ரீஜியன்ஸ் நேச்சுரல் சரௌண்டிங்ஸ் அண்ட் கிளைமேட். அந்த ரீஜியனோட இயற்கை மற்றும் காலநிலை மாற்றங்களோட இன்டர் கனெக்ட் ஆயிருக்கும். அது எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரிதான் இவங்களோட வாழ்க்கை முறையும் இருக்கும். அதனாலதான் நம்ம சொல்றோம் லேண்ட் ஃபார்ம்ஸ் வந்து எப்படி வந்து ஒரு டைவர்சிட்டியை கொண்டு வருதோ அதே மாதிரிதான் அந்த லேண்ட் ஃபார்ம் இஸ் த ரீசன் ஃபார் லைஃப் ஸ்டைல் டைவர்சிட்டியும், லைஃப் ஸ்டைல்லையும் டைவர்சிட்டி கொண்டு வரதுக்கு லேண்ட் ஃபார்ம்ஸ் இஸ் த ரீசன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா மாயேஸ்வரம். இந்த பிளேஸ் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மேகாலயா. மேகாலயா எங்க இருக்கு? மேகாலயா இஸ் அ ஸ்டேட் இன் இந்தியா. இட் இஸ் லொகேட்டட் இன் நார்த் ஈஸ்ட். ஓகேங்களா, இங்க இந்த மாயேஸ்வரம்ன்ற பிளேஸ் தான் லேண்ட் ஆஃப் ஹையஸ்ட் ரெயின்ஃபால், அதாவது அதிக மழை
பொழிகிற இடம் எங்க இந்தியால அப்படின்னா மாயேஸ்வரம், அது மேகாலயால இருக்கு, நார்த் ஈஸ்ட்ல. அடுத்து ஜெய்சால்மர் அப்படின்றது பார்த்தோம்னா ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய, இது வந்து எங்க இருக்கு, ராஜஸ்தான் அப்படின்னா வெஸ்ட் சைடு, இந்தியாவோட வெஸ்ட் சைடு. இஸ் த லேண்ட் ஆஃப் லோயஸ்ட் ரெயின்ஃபால். இங்கதான் இருக்கிறதுல மழை வந்து கம்மியா, குறைவான மழை பெய்யும் பகுதி, சரிங்களா? சோ இங்க போட்டிருக்காங்க பாருங்க, மாயேஸ்வரம் எவ்வளவு செழுமையா இருக்கு, ஜெய்சால்மர் எப்படி வறட்சியா காணப்படுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம்னா சோஷியல் டைவர்சிட்டி பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் டைவர்சிட்டி நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், லேண்ட் பேஸ் பண்ண டைவர்சிட்டி. இப்ப சோஷியல், அதாவது சமூக பன்முகத்தன்மை, சமுதாயம் அளவில் மக்கள் எப்படி வேறுபட்டு காணப்படுறாங்க அப்படின்றதான் பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா இன்டர் டிபெண்டன்ஸ் அண்ட் கோ எக்ஸிஸ்டன்ஸ். அதாவது ஒருத்தரை சார்ந்து வாழ்றது மற்றும் சக வாழ்வு, கோ எக்ஸிஸ்டன்ஸ், சகமா வாழ்றது, உங்களுக்கும் இடம் இருக்கு, நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து வாழ்றது. சோ கம்யூனிட்டி அப்படின்னா சமுதாயம் ஆர் சமூகம் எப்படி வேணா சொல்லலாம். இஸ் அ பிளேஸ் வேர் பீப்புள் லிவ் டுகெதர் வித் எ காமன் இன்ட்ரெஸ்ட் ஆர் ஹெரிட்டேஜ். காமன் இன்ட்ரெஸ்ட்னா பொது நலத்திற்காக மக்கள் வந்து இணைந்து வாழ்றது, சரிங்களா? நம்ம அவர் கம்யூனிட்டி, அதாவது நம்மளுடைய சமுதாயம் வந்து பார்த்தோம்னா மேட் அப் ஆஃப், யாரெல்லாம் நம்ம சமுதாயத்துல இருக்காங்கன்னா விவசாயிகள், பீசன்ஸ் வந்து விவசாயிகள்னு சொன்னா, லேபரர்ஸ் வந்து தொழிலாளர்கள், ஆர்டிசன்ஸ் அப்படின்னா கைவினைஞர்கள், பேரண்ட்ஸ் அப்படின்னா பெற்றோர்கள், டீச்சர்ஸ் வந்து ஆசிரியர்கள், ஸ்டூடெண்ட்ஸ் மாணாக்கர்கள், அண்ட் மெனி அதர்ஸ். இந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டி எடுத்தோம் அப்படின்னா அந்த நம்ம கம்யூனிட்டில வந்து இந்த மாதிரி அவங்க கேட்டகரைஸ் பண்ணலாம். பீசன்ஸ் இருக்காங்க, லேபரர்ஸ் இருக்காங்க, ஆர்டிசன்ஸ் இருக்காங்க, இந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்ணலாம். சோ அவர் கம்யூனிட்டிஸ் மேட் ஆஃப் நிறைய குரூப்ஸ் இந்த மாதிரி இருப்பாங்க. சோ ஃபார் எ கம்ஃபர்டபிள் லைவ்லிஹுட், நம்ம ஒரு மேம்பட்ட வாழ்க்கைக்காக பார்த்தோம்னா கம்யூனிட்டிஸ் டிபெண்ட் ஆன் ஈச் அதர், ஒருத்தர் வந்து சார்ந்து இருக்கிறோம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நம்ம எல்லாருமே வந்து பீசன்ஸ் சார்ந்து இருக்கிறோம். நம்ம என்ன மாதிரியான, நம்ம என்ன மாதிரி கேட்டகரியில வேணா இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டீச்சர்ஸா இருக்கலாம், ஸ்டூடெண்ட்ஸா இருக்கலாம். பட் we all depend on peasants for our food. சோ இந்த தான் சொல்றாங்க கம்யூனிட்டிஸ் டிபெண்ட் ஆன் ஈச் அதர், ஒருத்தர் சார்ந்து வாழ வேண்டிய சூழல்ல இருக்கிறாங்க. சோஷியல் டைவர்சிட்டில அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஃபேமிலி அண்ட் சொசைட்டி, குடும்பம் மற்றும் சமூகம். ஓகேங்களா? இதுல ஃபர்ஸ்ட் ஃபேமிலிஸ் பார்க்க போறோம். ஃபேமிலிஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, இதுதான் வந்து ஃபண்டமெண்டல் யூனிட், அதாவது ஒரு சமூகத்தையோட அடிப்படை அழகுன்னு ஃபண்டமெண்டல் யூனிட், அடிப்படையான அழகு பார்த்தோம் அப்படின்னா ஃபேமிலி தான். ஃபேமிலி இஸ் ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் அ சொசைட்டி. ஒரு சமூகத்தோட அடிப்படை அழகு வந்து ஃபேமிலி, குடும்பம் தான். தேர் ஆர் 2 டைப்ஸ் ஆஃப் ஃபேமிலிஸ். நமக்கு தெரியும் 2 விதமான குடும்பங்கள் இப்ப பிரசன்ட் டைம்ல இருக்கிறது என்ன, ஜாயிண்ட் ஃபேமிலி, அதாவது கூட்டு குடும்பமா வாழ்றது. இன்னொன்னு நியூக்ளியர் ஃபேமிலி, அதாவது தனி குடும்பமா இருக்கிறது. ஃபேமிலிஸ் லிவ் இன் எ ஹார்மோனியஸ் நெய்பர்ஹுட், அதாவது பல குடும்பங்கள் சேர்ந்து இணக்கமான சூழல்னா சண்டை இல்லாத அந்த மாதிரி நல்லிணக்கத்தோட வாழ்றது. ஹார்மோனியஸ் அப்படின்னா நல்லிணக்கத்தோடு வாழ்றது. இப்ப நம்ம பார்த்தோம் ஒரு சொசைட்டியோட பேசிக் ஃபண்டமெண்டல் யூனிட் வந்து ஃபேமிலி. சோ ஃபேமிலி தான், குடும்பம் தான் ஃபர்ஸ்ட். குரூப் ஆஃப் ஃபேமிலிஸ், அது குரூப் ஆஃப் ஃபேமிலிஸ் சேர்ந்து ஒரு இடத்துல வாழ்றாங்க அப்படின்னா அதுதான் வில்லேஜ், கிராமம்னு சொல்லலாம். குரூப் ஆஃப் வில்லேஜஸ் கம்ஸ் இன் சிட்டி, அததான் நகரம்னு சொல்றோம். அடுத்து பார்த்தோம்னா இந்த மத்த, அதாவது கம்யூனிட்டிஸ், இந்த ஒவ்வொரு கம்யூனிட்டிஸ் எதற்காக ஒருத்தர் டிபெண்ட் பண்ணிருக்காங்கன்னு பார்த்தோம்னா அவங்களோட பேசிக் நீட்ஸ். ஓகேங்களா? அவங்களோட பேசிக் நீட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா வாட்டர், ஃபுட், எலக்ட்ரிசிட்டி, எஜுகேஷன், ஹவுசிங், இது எல்லாம் உங்களுக்கு பேசிக் நீட்ஸ் இருக்கிறதுனாலதான் ஒருத்தர் சார்ந்து வாழ முடியுது. ஓகேங்களா? நல்லிணக்கத்தோட சேர்ந்து வாழ்றாங்க அப்படின்னு சொல்றோம். சோ இதுதான் சோஷியல் டைவர்சிட்டி. சோ சோஷியல் டைவர்சிட்டி அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு பீப்புளும் கம்ஸ் அண்டர் டிஃப்ரெண்ட் குரூப்ல வந்தாலும் we all depend on each other. ஒருத்தரை சார்ந்து இன்னொருத்தர் இருக்கிறோம். சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ரிலீஜியஸ் டைவர்சிட்டி, அதாவது ரிலீஜியஸ்னா மதத்துல எப்படி வந்து நம்ம வந்து பன்முகத்தன்மை வேறுபட்டு இருக்கும் அப்படின்னு பார்க்க போறோம். சோ இந்தியா வந்து பார்த்தோம்னா மதசார்பற்ற கண்ட்ரி, செக்குலர் அப்படின்னா இதற்கு மீனிங் என்ன அப்படின்னா மதசார்பற்ற. அதே மாதிரி நம்ம இந்தியா வந்து எந்த ரிலீஜியனும், அதாவது எந்த மதத்தையும் அரசு மதமாக அங்கீகரிக்கல. டஸ் நாட் டிக்ளேர் எனி ரிலிஜியன் as ஸ்டேட் ரிலிஜியனா, எந்த ரிலிஜியனுமே அது டிக்ளேர் பண்ணல. அதே மாதிரி நம்மளோட அடிப்படை உரிமை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம இந்தியன்ஸோட அடிப்படை உரிமை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா the freedom of religion. நம்ம எந்த ரிலிஜியன் வேணாலும் எந்த மதத்தையும் பின்பற்றலாம் அப்படின்றது நம்மளுடைய அடிப்படை உரிமை. அதே மாதிரி இந்தியா வந்து பர்த் பிளேஸ், அதாவது தாயகமா இருந்தது ஆஃப் மெனி ரிலிஜியன்ஸ் has become the home of many others. அது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய மதங்களுக்கு இது தாயகமாகவும் ஆக்கப்பட்டது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இந்தியால இப்ப பிரசன்ட்ல தலை தூங்கி இருக்கக்கூடிய ரிலிஜியன் என்னென்ன மதம் அப்படின்னு பார்த்தோம்னா ஹிந்துயிசம், இஸ்லாம், கிறிஸ்டியானிட்டி, சிக்கிசம், புத்திசம், ஜெயினிசம் அண்ட் ஜுராஸ்ட்ரியனிசம்.
ஸோ டோட்டலா 7 இருக்கு. பிரசன்டா இந்த 7 தான் மேஜரா இந்தியால ஃபாலோ பண்ணக்கூடிய ரிலிஜியன்ஸ். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இது மட்டும் இல்லாம இந்தியாவை வந்து லேண்ட் ஆஃப் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லுவாங்க. லேண்ட் ஆஃப் ஃபெஸ்டிவல் அப்படின்னா என்னன்னா, பல்வேறு ஃபெஸ்டிவல்னா நமக்கு தெரியும், விழா செலிப்ரேட் பண்ணுவோம். அதை நம்ம சந்தோஷமா செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஃபெஸ்டிவல்ஸ். சோ இந்தியால நிறைய ஃபெஸ்டிவல் வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. தமிழ்நாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வி செலிப்ரேட் பொங்கல் செலிப்ரேட் பண்ணுவோம். திவாலி பார்த்தோம்னா ஆல் ஓவர் இந்தியா எல்லாருமே செலிப்ரேட் பண்றாங்க. கிறிஸ்துமஸ் வந்து கிறிஸ்டியன் செலிப்ரேட் பண்றாங்க. ஓணம் வந்து கேரளால ஸ்பெஷல். மிலாடி நபி வந்து இஸ்லாம் செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஃபெஸ்டிவல். அண்ட் புத்த பூர்ணிமா வந்து புத்திசம் ஃபாலோ பண்ற அவங்க செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஃபெஸ்டிவல்ஸ். இது மாதிரி நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் வந்து இந்தியால செலிப்ரேட் பண்றோம். சோ இந்த மாதிரி நிறைய ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ற அது வந்து எதை ரிஃப்ளெக்ட் பண்ணுது, நம்ம இந்தியால என்ன ரிஃப்ளெக்ட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது பண்பாடு, நம்ம இந்தியாவோட பாரம்பரிய பண்பாடு மற்றும் கலாச்சாரம் வந்து எவ்வளவு பன்முகத்தன்மை கொண்டது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். சோ நெக்ஸ்ட் இந்த பாத்தோம்னா, இங்க இந்த பிக்சர்ல வந்து இந்த லெசன்ல பர்டிகுலரா இந்த டோடா ட்ரைபல் பீப்புள் வந்து ஒரு நோட்டா கொடுத்திருக்காங்க. டோடா ட்ரைபல் பீப்புள் அப்படின்னா என்னன்னா, இவங்க வந்து பீப்புள் பிலாங் டு டிராவிடியன் ஃபேமிலி. இப்ப டிராவிடியன் ஃபேமிலி எங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பட் பிலாங்ஸ் டு நீல்கிரி டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் தமிழ்நாடு. சோ இந்த ட்ரைப்ஸ் பர்டிகுலர் டோடா ட்ரைப்ஸ் எங்க இருக்காங்கன்னா, they belong to Dravidian family. நீல்கிரி இஸ் ஆஃப் தமிழ்நாடு. நெக்ஸ்ட் லிங்குவிஸ்டிக் டைவர்சிட்டி, அதாவது மொழிசார் பன்முகத்தன்மை அப்படின்னு என்னன்னா, மொழியில வந்து எப்படி நம்ம வேறுபட்டிருக்கோம், இது நமக்கு ஈஸியாவே தெரியும். நம்ம எல்லாருமே ஒரே லாங்குவேஜ், யூனிக் லாங்குவேஜ், நம்ம இந்தியன்ஸ் எல்லாருமே ஒரே லாங்குவேஜ்ல பேசக்கூடிய அளவுக்கு நம்ம எந்த மொழியும் நமக்கு கிடையாது. எல்லாருமே ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு ஒவ்வொரு லாங்குவேஜ் இருக்கு. அக்கார்டிங் டு சென்சஸ் ஆஃப் இந்தியா 2001, அதாவது இந்தியாவோட 2001 மக்கள் தொகை கணக்கெடுப்புல என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, இந்தியா ஹாஸ் 122 மேஜர் லாங்குவேஜ். மேஜர் அப்படின்னா முக்கியமான மொழி. 122 முக்கிய மொழி, 1599 பிற மொழிகள், அதர் லாங்குவேஜஸ் இருந்திருக்கு. இது மட்டும் இல்லாம இந்தியால இருக்கக்கூடிய லாங்குவேஜ், இப்ப மொத்தம் இந்தியால இத்தனை லாங்குவேஜஸ் இருக்குன்னா, இந்த லாங்குவேஜஸ் எல்லாமே கேட்டகரைஸ் பண்ணலாம். எத்தனை ஃபேமிலிஸ்குள்ளார கேட்டகரைஸ் பண்ணலாம் அப்படின்னா, 4 மேஜர் இந்தியன் லாங்குவேஜ் ஃபேமிலி. ஒரு லாங்குவேஜ் ஃபேமிலினா அதுல நிறைய லாங்குவேஜஸ் வரும். சோ அந்த மாதிரி 4 லாங்குவேஜ் ஃபேமிலிஸ் இந்தியால இருக்கு. அதுக்குள்ளார நம்ம எந்த லாங்குவேஜ்மே கேட்டகரைஸ் பண்ண முடியும். என்னென்ன லாங்குவேஜ் ஃபேமிலி அப்படின்னு பார்த்தோம்னா, இண்டோ ஆரியன், டிராவிடியன். ஆக்சுவலா இண்டோ ஆரியன் மெயின்லி நார்த் இந்தியால பேசக்கூடிய மொழி வரும். டிராவிடியன் சவுத்ல பேசக்கூடியது வரும். ஆஸ்ட்ரோ ஏசியாட்டிக் அண்ட் சீனோ டிபெட்டியன். தமிழ் பார்த்தோம் அப்படின்னா இஸ் ஓல்டஸ்ட் டிராவிடியன் லாங்குவேஜ். நம்மளது எந்த ஃபேமிலியில வருது அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ் வந்து டிராவிடியன் ஃபேமிலியில வரக்கூடிய லாங்குவேஜ். சோ இது எல்லாமே இருக்கு. ஓகே, நமக்கு வந்து வெவ்வேறு லாங்குவேஜ் இருந்தது. ஆனா இது மட்டும் இல்லாம நம்ம இந்தியால நமக்கு தெரியும், அதாவது ஆங்கிலேயர்கள் வெஸ்டர்ன் யூரோப் கண்ட்ரீஸ்ல இருந்து வந்தவங்க, போர்ச்சுகீஸா இருக்கட்டும், டச் அண்ட் இங்கிலீஷ், டான்ஸ் அண்ட் பிரெஞ்சு, இவங்க எல்லாருமே வந்து நம்ம இந்தியால வந்து கிட்டத்தட்ட 300 வருஷங்கள் வந்து இருந்தாங்க. அந்த 300 வருஷங்கள் இருந்ததுக்கு அவங்க நம்ம கூட கம்யூனிகேட் பண்றதுக்காகவும் இங்கிலீஷ வந்து ஒரு மீடியமா பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அதனால இங்கிலீஷ் வந்து என்ன ஆச்சுன்னா இம்பார்ட்டன்ட் லாங்குவேஜா எமர்ஜ் ஆச்சு. அது மட்டும் இல்லாம ஸ்கூல்ஸ்ல அண்ட் காலேஜஸ்ல வந்து இது ஒரு மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது ஒரு பயிற்று மொழியா கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. So it is widely used in official communication and daily life. இப்ப இங்கிலீஷ் நமக்கு எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, இதுதான் இப்ப நம்மளோட அபிஷியல் கம்யூனிகேஷன் அண்ட் டே டு டே லைஃப்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ற லாங்குவேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கிலீஷ் தான் யூஸ் பண்றோம். ஆல் ஓவர் இந்தியா யூஸ் பண்றது. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இப்ப ஆஸ் பர் 2011 சென்சஸ், இதுதான் நமக்கு அவைலபிளா இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் சென்சஸ். ஓகேங்களா, மக்கள் தொகை கணக்கெடுப்புல டாப் 5 லாங்குவேஜஸ் எது அப்படின்னு பார்த்தோம்னா, பேசுறதுல இந்தியால இருக்கக்கூடிய மக்கள் பேசக்கூடிய டாப் 5 லாங்குவேஜஸ். ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் நமக்கு தெரியும் ஹிந்தி. நிறைய பர்சன்டேஜ், அதாவது 43.63% பீப்புள் வந்து இது பேசுறாங்க. இது ஃபர்ஸ்ட். செகண்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பெங்காலி, அதாவது வெஸ்ட் பெங்கால்ல பேசக்கூடிய அந்த லாங்குவேஜ் 8.30%. தேர்ட் பார்த்தோம்னா மராட்டி, அதாவது மகாராஷ்டிரால பேசக்கூடிய மராட்டி 7.09%. தெலுங்கு வந்து ஃபோர்த் 6.93%. தமிழ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 5th பிளேஸ்ல தான் இருக்கு 5.89%. ஓகேங்களா, சோ இந்த டேபிள் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் இன் ஃப்ரம் டிஎன்பிஎஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூ. சோ 2011 சென்சஸ்ல இது கேட்கலாம். ஓகேங்களா, டேட்டாவும் கேட்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா நம்மளோட கான்ஸ்டிடியூஷன், அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து 22 லாங்குவேஜ வந்து 22 மொழிகளை வந்து அபிஷியல் லாங்குவேஜா, அதாவது அலுவலக மொழி, இதெல்லாம் வந்து அபிஷியல் கம்யூனிகேஷனுக்கு பயன்படுத்திக்கலாம், அலுவலக மொழியா அப்படின்னு பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு டிக்ளேர் பண்ணிருக்கு 22 லாங்குவேஜஸ். சரிங்களா, அது மட்டும் இல்லாம நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, இந்திய அரசு என்ன பண்ணிருக்கு அப்படின்னா, தமிழை வந்து டிக்ளேர்ட் தமிழ் as the first classical language in 2004. அப்ப 2004ல தமிழ தான் ஃபர்ஸ்ட் கிளாசிக்கல் லாங்குவேஜ், கிளாசிக்கல் என்ன செம்மொழி அப்படியா அப்படின்னு அறிமுகப்படுத்தியது. அது அப்ப முதல் செம்மொழி இந்தியால என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய தமிழ் தான். எப்ப அப்படின்னா 2004 இயர் அண்ட் அந்த லாங்குவேஜ், இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அப்பார்ட் ஃப்ரம் தமிழ் இன்னும் 5 அதர் இந்தியன் லாங்குவேஜ் வந்து
செம்மொழியா சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கலாம். அது எல்லாமே மோஸ்ட்லி ஃப்ரம் சவுதர்ன் இந்தியா தான் வரும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சான்ஸ்கிரிட் வந்து 2005ல வந்து பார்த்தோம்னா சான்ஸ்கிரிட். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா 2008லயே 2 லாங்குவேஜ். அந்த 2 லாங்குவேஜ் என்ன பார்த்தோம்னா தெலுங்கு அண்ட் கன்னடா. அடுத்து 2013ல மலையாளம். நெக்ஸ்ட் 2016 இதுல பார்த்தோம் அப்படின்னா ஒரியா. சோ டோட்டலா கிளாசிக்கல் லாங்குவேஜ் எத்தனை இருக்குன்னு பார்த்தோம்னா 6. அது எப்படி என்ன ஆர்டர்ல ஒவ்வொரு செம்மொழியா ஆக்குனாங்க அப்படின்றது வித் ரெஸ்பெக்ட் டு இயர் அண்ட் லாங்குவேஜ் இது ரெண்டுமே டிஎன்பிஎஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்பவே இம்பார்ட்டன்ட். சோ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா அடுத்த டைப் ஆஃப் டைவர்சிட்டி வந்து கல்ச்சுரல் டைவர்சிட்டி. அதாவது பண்பாடு லெவல்ல எப்படி மக்கள் வந்து வேற்றுப்பட்டு இருக்காங்க, பண்பாட்டு பன்முகத்தன்மை அப்படின்னு சொல்லலாம். அப்ப அந்த டேர்ம் கல்ச்சர் அப்படின்னா பண்பாடு அப்படின்னா நம்ம எதெல்லாம் சொல்லலாம்? கஸ்டம்ஸ் அண்ட் பிராக்டிசஸ் ஆஃப் பழக்க வழக்கங்கள், அவங்களோட மொழி, அவங்க பேசக்கூடிய லாங்குவேஜ், ட்ரெஸ், அவங்க சாப்பிடுற அந்த ஃபுட் ஐட்டம்ஸ்ல. அடுத்து ரிலீஜியன், மதம், அதுவும் இல்லாம சோசியல் ஹேபிட்ஸ், அதாவது சமூக பழக்க வழக்கங்கள், மியூசிக், இசை, ஆர்ட், கலை, மற்றும் ஆர்கிடெக்சர், அதாவது கட்டிடக்கலை. சரிங்களா? சோ இதெல்லாமே வந்து பண்பாடுல வரும். சோ இதுல எதை வேணாலுமே நம்ம பண்பாடுல எடுத்துக்கலாம். இதுல ஏதாவது இது ஒவ்வொன்றும் வேறுபட்டு இங்க கொடுத்திருக்கு. இது எல்லாமே ஒவ்வொரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு வேறுபடும். கல்ச்சர் அப்படின்றது வேறுபடும். So the culture of a group of people is reflected in their social behavior and interaction. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களோட சமூக நடத்தை, சோசியல் பிஹேவியர் அப்படின்னா சமூக நடத்தை மற்றும் இன்ட்ராக்ஷன், சமூக தொடர்புகள், மத்தவங்களோட அவங்க கம்யூனிகேட் பண்ணும்போது இதை ரிஃப்ளெக்ட் பண்றாங்க. அவங்களோட கல்ச்சுரல் டைவர்சிட்டி அவங்க ரிஃப்ளெக்ட் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர், அதாவது கலை மற்றும் கட்டிடக்கலை அப்படின்றது பார்த்தீங்கன்னா இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் எவ்ரி கம்யூனிட்டி. அதாவது என்ன ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் இந்த கட்டிடக்கலைங்கிறது ஒரு ஒருங்கிணைந்த அங்கமா இருந்திருக்கு. அதாவது அதுவும் அவங்களோட கல்ச்சர்ல ஒன்னா வந்திருக்கு. So it develops as a part of culture and tradition of a community. அந்த கம்யூனிட்டில அந்த சமுதாயத்திற்கு அவங்களோட கல்ச்சர்ல ஒன்னா இந்த அவங்களோட ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சரும் சேர்ந்தேதான் வரும் அப்படின்றாங்க. சோ நம்மளோட இந்தியால இருக்கக்கூடிய 28 ஸ்டேட்ஸ் அண்ட் 8 யூனியன் டெரிட்டரிஸ். இந்த பாத்தீங்கன்னா புக்ல 9 யூனியன் டெரிட்டரிஸ் கொடுத்திருப்பாங்க. பட் இட் இஸ் 8 தான். ஏன் அப்படின்னா டாமினன்டையும் தாத்ரா நகர் ஹவேலி வந்து மெர்ஜ் பண்ணிட்டாங்க. சோ அதனால 8 யூடிஸ் தான் வரும். ஆஃப் இந்தியா ஹேஸ் ரிச் ட்ரெடிஷன் அண்ட் யூனிக் வேஸ் ஆஃப் ஆர்டிஸ்டிக் எக்ஸ்பிரஷன். சோ இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு மாநிலமும் அததுக்குடைய ஒரு உயர்ந்த மரபு, ரிச் ட்ரெடிஷன்ஸ் அப்படின்னா மரபு, ஓகேங்களா, மற்றும் கலை வெளிப்பாடு வந்து வடிவங்கள் அந்தந்த ஸ்டேட்டுக்கு தகுந்த மாதிரியான வடிவங்கள் அந்தந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் கல்ச்சுரல் டைவர்சிட்டி. அதாவது கல்ச்சர் பண்பாட்டு தன்மையில எப்படி வேறுபட்டு இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் பார்க்க போறது இந்த கல்ச்சரோட சப் டாபிக் தான் இது, பாப்புலர் டான்சஸ் அண்ட் மியூசிக் ஆஃப் இந்தியா. அதுல பார்த்தோம் கல்ச்சர்ல ஒன்னா வந்து வர்றது மியூசிக். அண்ட் மியூசிக் வந்தாலே ஆட்டோமேட்டிக்கா டான்ஸும் சேர்ந்துதான் வரும். அதாவது நம்ம பண்டைய காலங்கள்ல ஏன்ஷியன்ட் டைம்ல பார்த்தோம்னா டான்ஸ் அப்படிங்கிறது, அதாவது நடனம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா வாஸ் கன்சிடர்ட் ஆஸ் அ வே டு செலிப்ரேட், அதாவது விழா கொண்டாடுறதுக்கோ இல்ல கடவுளை வழிபடுவதற்கும் இல்ல மற்றவர்களுக்கு நன்றி சொல்வதற்கோ இல்ல மகிழ்ச்சியான டைமை வெளிப்படுத்துறதுக்கோ இந்த நடனம் அவங்க ஒரு மீடியமா பயன்படுத்திக்கிட்டாங்க. டான்சஸ் ஆஃப் இந்தியா ரிஃப்ளெக்ட் இட்ஸ் கல்ச்சுரல் ரிச்னஸ். அப்படின்னா இந்தியாவோட நடனங்கள் வந்து இந்தியாவினோட உயர்ந்த பண்பாடை வந்து வெளிப்படுத்துது. அதே மாதிரி நமக்கு தெரியும் டான்ஸ் இருக்கு அப்படின்னா மியூசிக்கும் சேர்ந்தேதான் இருக்கும். அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா நம்ம இந்தியால இருக்கக்கூடிய மியூசிக், என்னென்ன மாதிரியான மியூசிக் பிராக்டிஸ் பண்றாங்க இந்தியாலனா, மியூசிக் டைப்ல நம்ம பாருங்க எப்படி வேறுபடுறோம் அப்படின்னா இந்துஸ்தானி மியூசிக், இது நார்த் இந்தியால ஃபாலோ பண்ணக்கூடியது. கர்நாடிக் மியூசிக், இது பெரும்பாலும் சவுத் இந்தியா. அண்ட் கிளாசிக்கல் தமிழ் மியூசிக், ஃபோக் மியூசிக், லாவணி, காசல் ஆர் சம் ஆஃப் தெம், இதெல்லாம் மியூசிக். நெக்ஸ்ட் இந்தியால இருக்கக்கூடிய டான்சஸ், இது வந்து பார்த்தோம்னா டான்ஸ், இதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்பவே இம்பார்ட்டன்ட். பர்டிகுலர் ஸ்டேட் பிலாங்ஸ், அந்த ஒவ்வொரு டான்ஸ் பிலாங் டு என்ன ஸ்டேட்னு கேட்கலாம். பரதநாட்டியம் அப்படின்னா நமக்கு தெரியும் தமிழ்நாடு. குச்சிப்புடி வந்து ஆந்திரா. ஒடிசி இதுல நேம்லயே இருக்கிறதுனால இது ஒடிசா. மணிப்பூரி இதுவும் நேம்லயே இருக்கு, மணிப்பூர். அடுத்து சத்ரியா, இது வந்து அசாம். அடுத்து கதக், இது வந்து மெயினா நார்த் இந்தியால எல்லா ஏரியாஸ்லயுமே சொல்லலாம். பட் பர்டிகுலரா சொல்லணும் அப்படின்னா யூபி சொல்லலாம், உத்தரப்பிரதேஷ். அடுத்து யக்ஷங்கா அப்படின்றது கர்நாடகா, பிலாங்ஸ் டு கர்நாடகா. கதகளி அப்படின்றது பிலாங்ஸ் டு கேரளா. சோ இந்த டான்ஸ் வித் ஸ்டேட், இது ரெண்டு டேட்டாவும் டிஎன்பிஎஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்பவே இம்பார்ட்டன்ட். முன்னாடி பார்த்தது இல்லாம இன்னும் நிறைய ஃபோக் டான்சஸ் இருக்கு, ஓகேங்களா, அதாவது நாட்டுப்புற நடனங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு என்ன இருக்குன்னு பார்ப்போம். நம்ம ஃபர்ஸ்ட் நமக்கு தமிழ்நாட்டுல இருக்கிறது நமக்கு தெரியும். கரகாட்டம், ஒயிலாட்டம், கும்மி, தெருக்கூத்து, பொம்மலாட்டம், புலியாட்டம், கோலாட்டம், தப்பாட்டம். கேரளா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தெய்யம், மோகினி ஆட்டம். பாங்க்ரா அப்படின்றது பிலாங்ஸ் டு பஞ்சாப்.
அடுத்து கர்பா அண்ட் தாண்டியா, இந்த ரெண்டுமே தாண்டியா நடனம் சொல்லுவோம், படத்துல எல்லாம் பார்த்திருப்போம். கர்பா அண்ட் தாண்டியா இது வந்து பிலாங் டு குஜராத். கால்பேலியா அண்ட் கூமர், கூமர் ரொம்ப இம்பார்ட்டன்ட், கால்பேலியாவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ரெண்டும் பிலாங்ஸ் டு ராஜஸ்தான். ராஸ் லீலா பிலாங்ஸ் டு யூபி. சோலியா பிலாங்ஸ் டு உத்தராகண்ட். பிஹு பிலாங்ஸ் டு அசாம். இதுவுமே வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்டேட் அண்ட் டான்ஸ், இது ரெண்டுமே டேட்டாவுமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதாவது வேற்றுமையில் ஒற்றுமை, வேற்றுமை இவ்வளவு வேற்றுமை இருந்தாலும் நம்ம எப்படி ஒற்றுமையா இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். சோ இப்ப நம்ம பார்த்தோம், நம்மள ஒவ்வொரு ஆஸ்பெக்ட் ஆஃப் லைஃப், அதாவது நம்ம ஒரு சின்ன சின்ன விஷயத்துல கூட, நம்ம பேசுற மொழி, நம்ம சாப்பிடுற சாப்பாடு, இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயத்துல கூட இந்தியால இருக்க மக்கள் வேறுபட்டு இருந்தாலும் we are united by the spirit of patriotism. patriotismனா என்ன அப்படின்னா நாட்டுப்பற்று அப்படின்ற அந்த உணர்வுனால நம்ம ஒற்றுமையாக இருக்கும். அதாவது நம்ம எல்லாருமே இந்தியர்கள் அப்படின்ற கூடிய அந்த நாட்டுப்பற்றுனால நம்ம எல்லாருமே ஒற்றுமையா இருக்கும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இது. நெக்ஸ்ட் நம்ம எப்படி யூனிட்டியா இருக்கோம்னா சிம்பிள்ஸ், அதாவது சின்னங்கள் such as national flag, தேசிய கொடி மற்றும் தேசிய கீதம், நேஷனல் ஆந்தம். இது ஒவ்வொரு டைமும் நம்ம கொடி ஏத்தும் போதோ அந்த பாடல திரும்ப பாடும் போது தேசிய கீதத்தை நமக்கு என்ன ரிமைண்ட் பண்ணுது அப்படின்னா, as of our great nation and the need to stay united, நம்ம எல்லாமே ஒற்றுமையா இருக்கணும், நம்ம தாய்நாட்டுல நம்ம எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்ற அந்த தாட்டை வந்து நமக்கு ரிமைண்ட் பண்ணுது. இதெல்லாம் நம்ம ஒற்றுமையா இருக்கிறதுக்கான செகண்ட் ஐடென்டிட்டி. தேர்ட் அடுத்து பார்த்தோம்னா ஃபெஸ்டிவல்ஸ், அதாவது யூனிவர்சலா செலிப்ரேட் பண்ற ஃபெஸ்டிவல், நம்ம இந்தியால எல்லாருமே செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஃபெஸ்டிவல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ரிபப்ளிக் டே, அதாவது குடியரசு தினம். அடுத்து காந்தி ஜெயந்தி, அது மட்டும் இல்லாம இண்டிபெண்டன்ஸ் டே, சுதந்திர தினம். இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இந்த விழாக்கள் கொண்டாடுறது எல்லாமே நம்மள எல்லாமே ஒரு நேஷனா, அதாவது எல்லாரும் ஒரே மாதிரி அன்னைக்கு கொண்டாடுறோம் அப்படின்னா நம்ம எல்லாருமே ஒரு நாட்டை சேர்ந்தவர்கள் அப்படின்ற அந்த எண்ணத்தை நம்ம கிட்ட இன்னுமே அதிகப்படுத்தும். சோ இது வந்து தேர்ட் டைப் ஆஃப் யூனிட்டிக்கு தேர்ட் டைப் ஆஃப் ரீசன். அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா இந்த ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், அதாவது நம்மளோட விடுதலை போராட்டத்துல நம்ம எல்லாமே நம்ம இந்தியர்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டதுனாலதான் நமக்கு சுதந்திரம் கிடைச்சது. அதனால நம்மளோட ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், அது மட்டும் இல்லாம நம்மளோட இந்திய அரசியலமைப்பு சட்டம், இது எல்லாருக்குமே. இப்ப இந்திய அரசியலமைப்பு சட்டம்னா இந்தியர்கள் நம்ம எல்லாருக்குமே, நம்ம எல்லாரும் ஒவ்வொரு ஆங்கிள் வேறுபட்டு இருந்தாலும் நம்ம எல்லாருமே ஃபாலோ பண்றது இந்திய அரசியலமைப்பு சட்டம் தான். சோ இது ரெண்டுமே எவிடன்ஸா இருக்கு எதற்குன்னா டு த ஸ்ப்ரெட் ஆஃப் யூனிட்டி ஆஃப் இந்தியா, நம்ம ஒற்றுமையில தான் வாழ்றோம் அப்படின்றதற்கு உதாரணமா இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுதான் யூனிட்டி இன் டைவர்சிட்டி, அதாவது இந்தியாவில் வேற்றுமையில் ஒற்றுமையா நம்ம எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கான ஐடென்டிட்டிஸ் தான் இந்த ஃபோர்மே. அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தோம்னா சில இம்பார்ட்டன்ட் டேட்டாஸ் கொடுத்திருக்காங்க. இந்தியா இஸ் known for unity in diversity. நம்ம தான் சொன்னோம்ல, இந்தியா அப்படின்னாவே அதுக்கு எதற்கு அது ஃபேமஸ் அப்படின்னா யூனிட்டி இன் டைவர்சிட்டி, வேற்றுமையா இருந்தாலும் நம்ம ஒற்றுமையில வாழ்றதுதான். திஸ் ஃப்ரேஸ், அதாவது இந்த சொற்றொடரை வந்து யார் வந்து சொன்னாங்க அப்படின்னா ஜவஹர்லால் நேரு. இவர் ஃபர்ஸ்ட், அதாவது நம்மளோட ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் இந்தியா. அவரோட புக் வந்து டிஸ்கவரி ஆஃப் இந்தியால தான் இந்த யூனிட்டி இன் டைவர்சிட்டின்ற ஃப்ரேஸை வந்து சொல்லியிருக்காரு. சோ இந்த கோட் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். எங்க இருந்து எடுக்கப்பட்டதுன்னா டிஸ்கவரி ஆஃப் இந்தியா. யார் சொன்னாங்க அப்படின்னா ஜவஹர்லால் நேரு. சோ இது ஃபர்ஸ்ட். செகண்ட் வி.ஏ. ஸ்மித் அப்படின்றவர் பார்த்தோம் அப்படின்னா வரலாற்று ஆசிரியர். ஓகேங்களா, இவர் வந்து ஒரு வரலாற்று ஆசிரியர். இந்தியாவை என்னன்னு சொல்றாருன்னா எத்னாலஜிக்கல் மியூசியம். எத்னாலஜிக்கல் அப்படின்னா அதற்கு என்ன அர்த்தம்னா எத்னாலஜிக்கல்னா எத்தனிக் ரேசஸ்ன்னு சொல்லுவாங்க தெரியுமா, இனங்கள், நிறைய இனங்கள் இங்க இருப்பாங்க. மியூசியம்னா அருங்காட்சியகம், இப்ப நிறைய இனங்கள் இருக்கக்கூடிய ஒரு மியூசியம் அப்படின்னு சொல்றாங்க. So V.A. Smith called India as an ethnological museum as a great variety of racial type exist. இங்க நிறைய இன மக்கள் காணப்படுறதுனால அது அப்படி சொல்றாங்க எத்னாலஜிக்கல் மியூசியம் அப்படின்னு. இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். யார் இந்தியாவை எத்னாலஜிக்கல் மியூசியம்னு சொன்னாங்க அப்படின்னு கேட்கலாம். சோ தட் இஸ் V.A. Smith. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா நம்ம ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, அதாவது தொல்லியல் துறையால் கண்டெடுக்கப்பட்ட கல்வெட்டு சான்று இருக்கு பாத்தீங்களா, எபிகிராபிக்கல் இன்ஸ்கிரிப்ஷன், கல்வெட்டு சான்று வந்து அது அவங்க கண்டுபிடிச்சதுலயே 60%, அதாவது அவங்க கண்டுபிடிச்சதுல 60% வந்து பாத்தீங்கன்னா பிலாங்ஸ் டு தமிழ்நாட்டுல இருந்து எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அதுல மோஸ்ட்லி அந்த 60%லுமே மோஸ்ட் ஆஃப் திஸ் வந்து பாத்தோம்னா தமிழ் ஸ்கிரிப்ட்ல எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, சோ இந்த டேட்டாவுமே ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இது வந்து சிவிக்ஸ், அதாவது பாலிட்டி, டிஎன்பிசில பாலிட்டி படிக்கிறதுக்கான பேசிக் லெசன் தான் நம்ம இன்னைக்கு பார்த்தோம். ஃபர்ஸ்ட் லெசன், அதாவது பிஃபோர் என்டரிங் இன்டு பாலிட்டி இந்த டைவர்சிட்டி, யூனிட்டி, இதை பத்தி எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் இந்த லெசன் பார்த்தோம். சோ தட்ஸ் ஆல். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நீங்க ஏதாவது எங்க கிட்ட சொல்லணும்னு நினைச்சீங்க அப்படின்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் மறக்காம இந்த மாதிரி வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்க சேனலுக்கு. ஓகே, வில் see you in next video. Thank you.